வணக்கம். இது உங்கள் விஜயலட்சுமி கிச்சன். பீர்க்கங்காயில் கூட்டு செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பீர்க்கங்காவை நல்லா கழுவி தொலியை சீவி எடுத்துக்கோங்க. புடலங்காய் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஒல்லியாகவும் நீளமாகவும் அதுதான் பீர்க்கங்காய். இது பொடியை வெட்டி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, ஜீரகம், தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு உருக்கிட்டு ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இருப்பு சட்டி வச்சு எண்ணெய் காய வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. கடுகு போட்டேன், உளுந்தம்பருப்பு போட்டேன், 2 கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா இதாக இப்போ பாசிப்பருப்பை இதில் ஊற்றிடுங்க. இந்த பீர்க்கங்காவை நறுக்கி வச்சதை இதில் போடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஆகட்டும், வேகணும். இப்போ பீர்க்கங்காய் வெந்துருச்சு. அரை உப்பு போடுவோம். இப்போ போட்டேன், அதுக்கு தக்கன போடுங்க. உப்பு போட்டேன். இது வெள்ளைப்பூடு, ஜீரகம், தேங்காய், பச்சை மிளகா அரைச்சி வச்சதை இதில் ஊற்றுங்க. ஒரே ஒரு முடக்கு பால் ஊற்றலாம். அவ்வளோ பீர்க்கங்காய் கூட்டு ரெடி. சுவையான பீர்க்கங்காய் கூட்டு சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.